தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்ட ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவச் சிலையை நிறுவிய மற்றும் வீரத்திற்கு மிகுந்த ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருவர்களின் சிலையையும் நிறுவிய இந்த மண்ணின் மைந்தர்கள் டீக்கடை வேலுத்தேவர் அவர்களுக்கும் மற்றும் அதனை உடனிருந்து செய்து கொடுத்த ஐயா வெள்ளச்சாமி தேவர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய இந்த ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் என் PMT மக்கள் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். எங்க ஊர்ல எனக்கு அழகாபுரி தான் பக்கத்துல இருக்க ஒரு 10 கிலோமீட்டர். எங்க ஊர்ல நீங்க யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா அம்பேத்கர் போட்டோ இந்த பக்கம் போட்டு என் போட்டோ அந்த பக்கம் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஊர்ல நடந்த பிரச்சனை அந்த மாதிரி. அதுக்கு வள்ளிக்கண்ண தேவரை தொடர்பு கொண்டு அண்ணன் இசக்கி ராஜா தேவர் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் எங்களோட பிரச்சனை சரி செய்யப்பட்டது. இன்றைக்கும் அதையும் தாண்டி போன வாரத்துல ஒரு மாற்றுகின சமுதாயத்தை சேர்ந்த நண்பர் ஒருவர் சொன்னார் என்ன, உங்கள் தலைவர் எல்லா மக்களையும் படிக்க வைக்கணும், நல்வழிப்படுத்தணும் என்ற இயக்கத்தை மட்டும்தான் கொண்டு வர்றாரு. வேற எந்த விதமான மாற்று கருத்துகளையும் வேற எந்த சிதறான செயல்களையும் கொண்டு வராம நல் எண்ணங்களையும் நல் ஒழுக்கங்களையும் நம் வீர மரத்துகளின் வருங்கால வேலு நாச்சியார்கள் இளம் சிங்கங்களையும் நல்லபடியா படிக்க வைக்கணுங்கிற விஷயத்த சொல்றாருங்கிறது வேற்று சமுதாயத்தோட நண்பர் சொன்ன ஒரு வார்த்தை இது. அது மட்டுமின்றி அந்த வேற்று சமுதாய நண்பர் அவங்களுடைய ஒரு நிர்வாக தலைவரை அவங்க ஒரு விழாவுக்கு அழைக்கும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு இந்த பணம் தேவை, இதெல்லாம் கொடுத்தா தான் நான் வருவேன் செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இது உண்மையான விஷயம், ஒரு வாரத்துக்கு முன்னால நடந்த ஒரு உண்மையான விஷயம். அந்த பையன் பண்ண முடியலைங்கிறதுனால அந்த தலைவர் அந்த இடத்துக்கு வரல. ஆனா நம்மளுடைய இசக்கிராஜா தேவர் அப்படி இல்லை. நம் இனத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் நீங்க யாரு ஒரு போன் பண்ணாலும் சரி, கண்டிப்பா அந்த இடத்த அதை சரி செய்யறதுக்காக எந்த ஒரு இடத்துக்குமா எல்லா ஊருக்கும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை உடனடியாக தொடர்பு கொண்டு அதை சரி செய்ய செய்வாங்க. நானும் இங்க இருந்த ஒரு சம்சியாவரத்தோட பிரச்சனைக்கு நாங்க வந்திருந்தேன். அது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம சிவகங்கை சீமை வீர பேரரசி வேலுமங்கை நாச்சியார் அவரோட நம்பிக்கையும் நம்மளோட இனத்தின் நம்ம நம்பி வந்ததை எந்த களவு காக்கும் அப்படிங்கிறதையும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த வீர பேரரசி வேலுமங்கை நாச்சியார் சிவகங்கை சீமை கொல்லங்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அதிராசம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள தங்களோட படைகளோட சென்று கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களை தேடி வந்த ஆங்கிலேயரின் படை தளபதி ஒருத்தன் மார்ஷல் கவுல் அப்படிங்கிறவன் அங்க ஒரு விவசாய இடத்துல வேலை புரிந்து கொண்டிருந்த 12 வயது சிறுமி, அந்த சிறுமிட்ட போய் கேட்கிறான். அவன் மக்கள் அப்படியே கொஞ்சம் கேளுங்க. 12 வயது சிறுமிட்ட அந்த ஆங்கிலேய படைக்காரன் கேட்கிறான். என்ன கேட்டானா, வேலுநாச்சியாரை நீ பார்த்தா எனக்கு அடையாளம் சொல்லு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னான். ஆனா அந்த சிறுமியும் நம்ம ஓடுற ரத்தத்துல உள்ளதுங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, நீ என்ன மட்டும் இல்ல என்னை சார்ந்த யாரை கேட்டாலுமே வீரமங்கை வேலு நாச்சியார யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. என்னைய 2 துண்டா வெட்டி போட்டாலும் சரி, நீ 8 துண்டா வெட்டி போட்டாலும் சரி, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆங்கிலேய படை தளபதி அந்த மார்ஷல் கவுல் 12 வயது சிறுமி உடையாள் என்கிறவர் சொல்றாங்க. அப்ப அதை கோவப்பட்டவன் அந்த பெண்மணிய சின்ன குழந்தையோட பார்க்காம அந்த குழந்தைய 2 துண்டா வெட்டிடுறான். அத வார்த்தையை கேட்டு அந்த வீர பேரரசி அங்க வந்ததுதான். அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட கோயில் தான் வெட்டுமங்கை காளியம்மன் கோயில்ங்கிறது இந்த கொல்லங்குடியில் இருக்கக்கூடிய கோயில். அவருடைய ஞாபகமாக உருவாக்கப்பட்டது வெட்டுடையான் காளியம்மன். இது மாதிரி ஏன் அப்படின்னா, அந்த சிறுமிக்கு கூட நம்மளோட இனத்தை நம்பி வந்தாலும் என்னைக்கும் காக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே உண்டு. அதே மாதிரி நம்ம தெய்வீக சித்தரின் வழியில் வந்த அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவர்களும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை நம்பி வந்த மக்களுக்கு எந்த இடத்துலையுமே நம்ம உறுதுணையா இருக்கணும் அப்படிம்பாரு. அதாவது கள்ளர் மறவர் அகமுடையார், ஒரு ஆலமரத்தின் கிளைகளும் விழுதுகளும் 1000 இருந்தாலும் அதன் ஆணி வேர் என்பது என் அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளுடன், மேலும் இந்த ஊருக்கு இந்த விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை நண்பர்கள் வைரமுத்து மற்றும் மாவட்ட மண்டல பிரதிநிதிகள், என் உடன்வரா ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.